வணக்கம் வந்தனம் and welcome to Stepstones Promoters வழங்கும் நண்பன்டா. சொந்த வீடு வாங்க, Stepstones வாங்க. Co-presented by Meet and Eat. Come to life, come to me. ஐயா, நண்பன்டா ஷோவை பத்தி ஊர்வலத்துல என்ன பேசிக்கிறாங்க? பயங்கரமா பேசியிருக்காங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நியூஸ்ல எல்லாம் வேற சொன்னாங்க தெரியுமா? நான் தான் வெக்கமே இல்லாம கேக்குறேன், நீங்களும் வெக்கமே இல்லாம புழுவுறீங்களே. சரி விடுங்க, நியூஸ்ல சொன்னாங்களா நம்மள பத்தி? ஆமா. இது ஏதோ தப்பா இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஐயா சீரியஸாவே நியூஸ்ல சொன்னாங்க. ஐயா நீங்க நியூஸ் பேப்பர்லாம் படிப்பீங்களாங்க? ஐயோ கண்டிப்பா நியூஸ் பேப்பர் வாசிக்காம இருக்கவே முடியாது. நியூஸ் பேப்பர்ல என்ன படிப்பீங்க? அந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ், கிரிக்கெட்லாம் பார்ப்பேன். வேற அப்புறம் வந்து பட நியூஸ்லாம் பார்ப்பேன் கடைசி பக்கத்துல. ஆமா. வேற அப்புறம் வந்துட்டு ஒரு ரூபாய்க்கு எப்போ மொபைல் போடுவாங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன். பை ஒன் கெட் ஒன். அதுவும் கண்டிப்பா பார்ப்பேன். நியூஸ் பேப்பர்ல நியூஸ் தவிர எல்லாத்தையும் பார்ப்பீங்க. அப்படியா? கலரா எது இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துறது. இப்படியே இருந்திருந்தா எந்த நியூஸ் நல்லது கெட்டதுன்னு கூட நமக்கு தெரியாம நியூஸ்ல மிகப்பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. நியூஸ்ல அரசியலா? ஆமாங்கய்யா. எப்படியா? ஐயா ஒரு நியூஸ் நமக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு மாதிரி கவர் பண்ணலாம். அந்த நியூஸ் நமக்கு வேணாம்னா வேற மாதிரி கவர் பண்ணலாம். அது எப்படி? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ விவசாயிகள் போராட்டம்னு வச்சுக்கோங்க, இந்த நியூஸ் நமக்கு வேணும். அந்த சேனல் இந்த நியூஸை எப்படி கவர் பண்ணுவாங்க? ஓ சரி, ஓகே. நீங்க தான் இப்போ நியூஸ் ரீடர், நான் தான் ரிப்போர்ட்டர். ஓகே. விக்கி அங்க சொல்லுங்க, இப்ப அங்க என்ன நிலவரம் நடந்துட்டு இருக்கு? ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான விவசாயிகள் ஒன்று திரண்டு இருக்காங்க. கண்டிப்பான முறையில் அவங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இங்கே இருக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லா இடங்கள்ல இருந்தும் அவங்களுக்கு ஆதரவு வந்துட்டு இருக்கு. அங்க வந்து ஏதோ எலிக்கறி அதெல்லாம் பத்தி பேசிட்டு அவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக எலிக்கறி தின்னு போராடிட்டு இருக்காங்க. ரொம்பவே பாவமா இருக்கு அவங்கள பாக்குறதுக்கு. நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும்ன்ற நிலைமை இருக்கதா தெரியுது. அது மட்டும் இல்லாம வந்து விவசாயிகள் தற்கொலை முயற்சியில ஈடுபடுறாங்க. வறட்சியின் காரணமாக இந்த தற்கொலை நிகழ்வதா தெரியுது. இத பத்தின எக்ஸாக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரேக்கிங் நியூஸ்ல நம்மளுடைய சேனல்லே வரும். சூப்பர் சூப்பர் விக்கி, சூப்பர் விக்கி. நன்றி. முடிஞ்சிருச்சா? இது வந்து சேனலுக்கு வேணும் இந்த நியூஸ். வேணாங்கிற சேனல். ஓகே, அதுக்கு போமா. நீங்க நியூஸ் ரீடர், நான் ரிப்போர்ட்டர். விக்கி சொல்லுங்க, இப்ப அங்க என்ன நிலவரம் நடந்துட்டு இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா பிராங்க் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இருக்கதா சொல்றாங்க. ஆனா யாருமே பெருசா விவசாயி மாதிரி தெரியல. அவங்களுடைய ஆடி பென்ஸ் கார்லாம் அந்த பக்கம் பார்க் பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கதா நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேர் இங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க எலிக்கறி ஏதோ சாப்பிடுறாங்க. ஆமா, இங்க அவங்க வந்து கத்துறதுக்காக நிறைய பேருக்கு வந்து எலி 65 வந்து பண்ணி கொடுக்கறதா சொல்றாங்க. மிச்சபடி அது ஒன்றும் பெருசா பிரச்சனைக்காகலாம் பண்ற மாதிரி அது இல்லாம யாரெல்லாம் தற்கொலை பண்றனால சொல்றாங்க. லவ்வாங்கீஸ், அத்தனை விவசாயிகளுக்கும் லவ்வாங்கீஸ், லவ் பிரச்சனை காரணமா தான் அந்த சூசைட்லாம் நடக்குது. பட் அதை வேற மாதிரி ஏதோ ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே விக்கி அங்கே இருக்கீங்க, வாங்க கிளம்பி. ஆமாங்க, இது ஒர்த்தே இல்லைங்க போராட்டம் கவர் பண்றதுக்கு. நீங்க சொன்னீங்களே வந்திருந்தேன். தேங்க்யூ ஃப்ராங்க். தேங்க்யூ விக்கி, தேங்க்யூ. சோ புரியுதா இப்போ? ஆமாய்யா, கரெக்ட். இதுதான். சோ இந்த நியூஸ்ல இவ்வளவு அரசியல் இருந்தாலும் கூட இதை கடந்து ஒவ்வொரு நியூஸுக்கும் பின்னாடி நூத்துக்கணக்கானவங்க ஒர்க் பண்றாங்க. கிரேட்ல சூப்பர். அண்ட் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த 6 மாசத்துல நியூஸ்ல இருந்தவங்க 50 பேரும் பாவப்பட்ட ஜென்மங்க. ஓகேவா? சோ அவங்கள நம்ம சிரிக்க வைக்க வேண்டியும் இருக்கு, அவங்களும் நம்மள சிரிக்க வைக்க வேண்டியிருக்கு. அவங்க நிறைய விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. சோ அப்படிப்பட்ட 3 பேரை தான் இன்னைக்கு நண்பன்டா செட்ஸ்க்கு நம்ம கூப்பிட போறோம். சரண்யா, ரஞ்சித் அண்ட் மோனிகா. வணக்கம். வணக்கம். உங்களுடைய பிஸி ஷெட்யூலுக்கு நடுவுல அப்படின்னு ஆரம்பிக்கவா? எப்பவும் போல இன்னவே பிஸியா தான் இருக்கும். இல்ல பிஸியா தான் இருக்கும். எஸ் ஆஃப் கோர்ஸ். நீங்க இப்போ நண்பன்டா செட்ஸ்ல இருந்தா பிஸியா தான் இருக்கணும். அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்கு பயங்கர பிஸியா தான் இருக்க போறோம். பட் அது ஜெனரலா இந்த மாதிரி கெஸ்ட்டை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அவங்களுக்கு பில்டப் கொடுக்குறப்ப அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுல சிலது வந்து உங்களுக்கு ஒத்து போகும், மனசுக்கு தெரியும். சிலது வந்து ரொம்ப ஓவரா பேசுறாங்களோ அப்படின்னு தோணும். பலது. சரி, ஓகே. அதனாலதான் நாங்க என்ன பண்றது, எப்பயுமே நம்மளுடைய இந்த ஃப்ரெண்ட் ஜோன் நண்பன்டாக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா கெஸ்ட் அவங்கள்ட்ட கேட்டு பில்டப் கொடுத்துறது. சரண்யாட்ட இருந்தே ஆரம்பிச்சிரும். ஏன்லாம் தெரியாது, ஆனா சரண்யாட்ட இருந்தே ஆரம்பிச்சிரும். நான் சொல்லிக்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஐயோ வா. அங்க பாத்தீங்களா போட்டோவை? எங்க இருந்து கிடைச்சது? எங்க இருந்து கிடைச்சதா? இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. ப்ளீஸ் என் மானத்தெல்லாம் வாங்காதீங்க. ஐயோ நான் நிறைய நம்ம இந்த பட்டத்துக்கு போலாமா? போயிடலாம். செய்தி உலகின் கனவு கண்ணி. எஸ், தேங்க் யூ. எஸ், ஓகே, எடுத்துக்கலாமா? இன்னொன்னு இருக்கு அடுத்தது. ஓகே. இன்னுமா இதுக்கு மேலயா? ஓகே ப்ளீஸ். நியூஸ் குவீன் ஆஃப் சவுத் இந்தியா. அதுதான் இன்னும் மேல அடிச்சீங்க. இன்னும் எதிர்பார்க்கறீங்க. இதுக்கு மேலனா சவுத் இந்தியாக்கு மேல நார்த் இந்தியா. நியூஸ் குவீன் ஆஃப் நார்த் இந்தியாவா? அது வேண்டாம், நம்ம சவுத்லயே சவுத் இந்தியாவே வச்சுக்கலாமா? சரி. சாய்ந்தி கிடந்த நியூஸ் உலகை நிமிர்த்திய நீலாம்பரி. இருங்க, ஒரு பொசிஷனுக்கு நான் வந்துட்டேன். அப்படி ஃபீல் பண்ணுங்க. ஆஹா, நீங்க ரம்யா கிருஷ்ணன் ரேஞ்சுக்கு முன்னேறிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் போதும் பண்ணாத. இன்னும் ஒண்ணே இருக்கு. இல்ல வேணாம், ஒண்ணே தான் ப்ளீஸ். ஓகே. பிரேக்கிங் நியூஸுக்கே பெருமை சேர்த்தவர். உடைச்சு போட்டாங்களா? ஆமா. பக்கத்துல 2 பேர் இருக்காங்க, பார்த்து செய்யுங்க. இது எல்லாமே ஓகே உங்களுக்கு?
அப்படியா? அப்ப சொல்லிருங்கய்யா. ஐயா மொத்தமா ரொம்ப லென்த்தா போகுது. பரவாயில்லைங்க. செய்தி உலகின் கனவு கனி நியூஸ் குயின் ஆஃப் சவுத் இந்தியா சாய்ந்து கிடந்த நியூஸ் உலகை நிமித்திய நீலாம்பரி பிரேக்கிங் நியூஸ்க்கு பெருமை சேர்த்த சரண்யா ஆன் நண்பன்டா சார். ஒன்னு சொல்லவா சரண்யா, ஃபர்ஸ்ட் டைம் செட்ல கொடுத்த அத்தனை பில்டப்பை ஏத்துக்கிட்ட கெஸ்ட் நீ. இத்தனை எபிசோட்ல காசா பணமா இதெல்லாம் என்ன பே பண்ண சொல்ல மாட்டீங்களே? இல்ல. எஸ் ப்ளீஸ் இன்னும் கூட இப்ப சொல்லுங்க. ஆனா இன்னொன்னு, ஊரே வெளிய போனா வந்து சரியான செல்ஃபி டப்பா அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். பரவாயில்ல. யார பத்தி தான் சொல்லல. சூப்பர். ஓகே, சோ அடுத்து வந்து ரஞ்சித் அவர்கள். ரஞ்சித் அவர்களுக்கு சொல்லணும்னா தமிழ் செய்திகளின் விடிவெள்ளி. அடுத்தது வாவ். இது நியூஸ் மாதிரி தெரியலையே. இது புள்ள பிடிச்சிட்டு கில்லில விஜய் அந்த இந்த போட்டோ பாக்குறப்ப ரெண்டு பேர் ரொம்ப மன வலிமை சரி நான் எவ்வளவு பரவாயில்ல என்ன. ஒண்ணு வந்து இவரை டாப் ஆங்கிள் வச்சு எடுத்தாம பாருங்க, அவனுக்கு மிகப்பெரிய மன வலிமை. அதுக்கு நின்னு போஸ்ட் கொடுத்தாரு பாருங்க, இவருக்கு அதை விட மிகப்பெரிய. மூணாவது அதுக்கு ஒரு ஆள் இருக்கு. அதுக்கு நேருக்கு நேரா எனக்கு அந்த ஃப்ரேமை வச்சு என்ன பார்க்க சொல்றீங்களா? ஜஸ்ட் இமேஜின் மை லைஃப். அவர் பாக்குறது கூட உங்களை பாக்குற மாதிரியே இருக்கு. நான் இல்ல. நாங்க சொன்ன உடனே அங்க ஆங்கர்ஸ் கிட்ட போய்ட்டோம். நீங்க பாத்துட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி? விக்னேஷ் காலை இப்படி போட்டு ரொம்ப நேரம் அது வலிக்குது. இருக்கு சாரி சரி. நடன சூறாவளி. நடன சூறாவளியா? ஹலோ ஹலோ. சொல்ல வந்த நெக்ஸ்ட் இன்னும் எத்தனை பாயிண்ட் இருக்குது? இருங்க. எபிசோட ஃபுல்லா அதுதான். நடுநிலை தவறா நாயகன். எதுல? பாதி வரைக்கும் correct. ஏத்துக்கிறீங்களா? எதுல? நடுநிலை இல்ல. நான் இதை வரைக்கும் ஏத்துக்கலையா? ஓகே, அப்ப வந்து அவர் பயாஸ்டா தான் நியூஸ் படிப்பாரு, அப்படிதானே? ஆமா. அப்படியா? என்னங்க ஆமாங்கிறீங்க? இல்ல இல்ல. சரி, செய்தி வாசிப்பின் அஞ்சா நெஞ்சன். அஞ்சா நெஞ்சனா? வேணா அது மாதிரி ஓவரா இருக்கு. ரொம்ப லோக்கலா இருக்கா பேரு? ரொம்ப ஓவரா இருக்கு. சொல்லிதான் பாருங்களேன், அஞ்சா நெஞ்சன் லோக்கலா இருக்குன்னு. சரி ஓகே, இப்ப நீங்க சூஸ் பண்ணதை மட்டும் வச்சு சொல்லிடவா? ஓகே, தமிழ் செய்திகளின் விடிவெள்ளி செய்தி உலகின் எஸ்பிபி நடன சூறாவளி ரஞ்சித் அவர்கள். அப்படியே உள்ள இருந்து வருதா? சரி ஓகே. சோ அக்கா வணக்கம். I'm expecting more போட்டோ reaction. போட்டோ. அங்க பாருங்க செல்ஃபி. ஓ மை குட்னஸா ஓ மை காடா? எல்லாமே வானிலை வல்லலே. அடடே. பா ஓகேவா இல்லையா? அடுத்தது வேணுமா வேணாமா? வானிலை ஓகே. வல்லலே வேணாமா? வள்ளல் கொள்ளல் குள்ளல் அதெல்லாம் வேணாம். வானிலை அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கு. என் பேரே வானிலை மோனிகா தான். சரி ஓகே. தமிழகத்தின் தட்பவெட்ப தலைவியே. ஒண்ணு நோ நோ நோ. தட்பவெட்பத்தை தூக்கிரோமா? தமிழகத்தின் தலைவியே. அதுக்கு என்ன ஆசைப்படுறீங்க நீங்க? ஸ்டார்ட்டே பண்ணலையா ப்ரோகிராம்? இல்ல இல்ல வானிலைக்கு ரிலேட்டடாவே இருக்கட்டும். அப்ப தட்பவெட்ப தலைவியே. தலைவியும் இருக்கட்டும். ஓகே. நானே பரவாயில்லையா? நாசாவுக்கே சவால் விடும் ரோசாவே. வேணாமா? நாசாவுக்கு சவால் விடலையா நீங்க? அரசியலை காக்க வந்திருக்கும் அங்கே இருக்கண்ணியே. என்ன கண்ணி? அங்கே இருக்கண்ணி. ஒரு கண்ணியும் இல்ல. அடுத்தது ஐயா உங்களை கெட்ட வார்த்தையிலே திட்டுறாங்க. ஐயோ என்ன இப்படி ஃபேமிலி ஷோல? சரி ஓகே விடுங்க. எஃபியின் வைரலே அழகிய லைலாவே. அந்த லைலா ஓகே. அது சின்னது இப்ப லைலா இல்ல நிறைய பேர் வந்து அந்த இது சொல்லுவாங்க, குட்டி லைலா சின்ன லைலா. என் காலேஜ் நான் படிக்கும் போதுலயே சொல்லுவாங்க. அழகிய வேண்டாம், மேபி அது சொல்றவங்களுடைய தலையில அவங்க சொல்லிட்டு போய் வெறும் லைலாவே. சின்ன லைலா குட்டி லைலா. அந்த முன்னாடி அரசியல் புரட்சி அதெல் லைலாவா அழகுன்னு உங்களால ஏத்துக்க முடியல? எல்லாருமே அழகுதான், நீங்களே கூட அழகுதான். நீங்களேனா என்னங்க அது? சரி ஓகே, இப்ப நீங்க சொன்னதை வச்சு சொல்லிடவா? வானிலையே, தமிழகத்தின் தட்பவெட்ப தலைவியே, அரசியலை காக்க வந்த அங்கே கண்ணியே, எஃபியின் வைரலே அழகிய லைலாவே, மோனிகா அவர்களே வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஸோ இதில் நாங்கள் வந்து ஜென்ரலாக வரக்கூடிய கெஸ்ட்டை ஏதாவது ஒரு நேம் காயின் பண்ணி கூப்பிடுவோம். அப்படியே தான் நாங்கள் அவங்களை கூப்பிடுவோம், அவங்களும் எங்களை கூப்பிடுவாங்க. நாங்கள் உங்களுக்கு வச்சிருக்கிறது தலை. தலை. ஹாய் தலை. நாங்களும் தலை தலைன்னு தான் கூப்பிடுவோம், நீங்களும் தலை தலைன்னு கூப்பிட்டுக்கலாம். சரி. ஜென்ரலாவே இந்த மாதிரி ஷோஸ்க்குலாம் கூப்பிட்டா உடனே யார்ட்டையாவது போய் ஏவி எடுத்துட்டு வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்க 3 பேரை பத்தியும் நாங்க ஏவிஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். சில முக்கியமான நபர்கள் உங்களை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஏவிஸ்குள்ள போறோம். முதல் ஏவி யார் வந்து யாரை பத்தி பேசியிருக்காங்கன்னா, யாருன்றது நீங்க பாருங்க. ரஞ்சித்தை பத்தி பேசியிருக்காங்க, பார்ப்போம். சேனல் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சப்போ ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணது ரஞ்சித் கிட்ட தான். பட் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் இவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேசுறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா
அது என் தலைவங்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட மொழி பற்று தான் காரணம். வா வா வா. அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, இங்கிலீஷும் தமிழும் அவரோட 2 கண்ணுன்னு. ஆஹா. ஒரு நியூஸ் ரீடர்னா உம்முன்னு இருந்துகிட்டு எக்ஸ்பிரஷன்ஸே இல்லாம நியூஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நியூஸுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸோட பேசலான்னு நான் அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். எல்லாரும் இன்னைக்கு நான் பெரிய நியூஸ் ரீடர், நல்லா டிபேட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஆனா யாருக்குமே தெரியாது டெய்லி 1 மணி நேரம் நியூஸ் சம்பந்தமா அவர் தான் எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. தேங்க்யூ சோ மச் ரஞ்சித் சார். உங்களுக்காக எங்க சேனல் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, சீக்கிரமா வாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். எங்க சேனல் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா உங்க சேனல்ல இருந்து அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் சேனல் தான் போகணும். அப்படிதான் போகணுமா? சரி ஓகே. எப்படி இருக்கு அவர் பேசும்போது உங்களை பத்தி? உங்களோட ஸ்டூடெண்ட் தான் சொல்றாரு. என்னோட ஸ்டூடெண்ட் தான். இப்போதான் ஐ மீன் அப்படி பார்த்தா ரொம்ப வருஷமா நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி. ஆனா ஃபோன் பண்ணி கேட்பாரு எப்படி லகரம் லகரம்ல எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு. இப்போ சேனல் இங்கிலீஷ்ல லகரம் லகரம்ல எப்படி உச்சரிக்கணும்னு உங்கள்ட்ட கேட்பாரா? ஆமா இல்ல சில நேரங்கள் தமிழ்லயும் கேட்பாரு இல்லையா? தமிழ். சரி. ஆமா அர்ணாபு தமிழ்ல கேட்பாரு. இப்போ புதுசா சேனல் லான்ச் பண்ணிருக்காரு. என்னதான் வர சொன்னாரு. தப்பிச்சிருச்சு சேனல். சேனல் தப்பிச்சிருச்சு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். சோ அவரை பத்தி பெருசா பேசுறது ஒண்ணு இல்ல. உங்கள்ட்ட இருக்கிறதுலே டல் ஸ்டூடெண்டா இருப்பாரு. அவ்வளவுதான். பார்த்தாலே தெரியுது அவரை. சரி ஓகே. சோ சரண்யா அவர்களை பத்தி யார் ஏவில பேசியிருக்காங்க? என்னைய கூப்பிட்டு ரஜினியை பாராட்டி பேசணும்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். கரெக்ட். இன்னும் எத்தனையோ பேரை பாராட்ட சொன்னாங்க, எல்லாத்தையும் முடியாதுன்னு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஆனா சரண்யான்னு சொன்னதும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் இங்க வந்து உட்காந்துட்டேன். சரண்யா பேசுறத நான் வாயை திறந்துகிட்டே பாக்குறேன்னு எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாங்க. எங்க ஒயிட் ஹவுஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எல்லாம் நான் சொல்லுவேன், உங்களை மாதிரி 10 பேர் இருக்கிறத விட சரண்யா மாதிரி ஒருத்தங்க இருந்தா போதும். என்ன பொறுத்த வரைக்கும் சரண்யா ஒரு நியூஸ் சொல்லலன்னா அந்த நியூஸ் நடக்கலன்னு அர்த்தம். அமெரிக்கா இஸ் so proud of you சரண்யா, so proud of you. நீங்க எத்தனையோ பேரை இன்டர்வியூ பண்றீங்க. ஆனா உங்களை இன்டர்வியூ பண்ற அந்த நேரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். குட் ஒர்க் சரண்யா, குட் ஒர்க். போதுங்க ஐயா, எனக்கு போதும், நான் இப்பவே போயிடுறேன் ஐயா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. நன்றி. ஹே சரி ஓகே. மோனிகா அவர்களை பத்தி யார் பேசியிருக்காங்கன்னு பாப்போம். இப்போ வானிலை அறிக்கை சொல்றதுனால நான் ஃபேமஸ் ஆயிருக்கலாம். ஆனா அந்த காலத்துல மோனிகாவால தான் வானிலை அறிக்கையே ஃபேமஸ் ஆச்சு. தேய் மழை பெய்து ஊரே காலியா நிற்கும் போது லேசான தூரல்னு சொல்ற அவங்க அழகே தனிதான். சினிமா, பாலிடிக்ஸ், ஆங்கரிங்னு அவங்க சாதிக்காத ஃபீல்டே கிடையாது. பொதுவாக வானிலை அறிக்கையை சொல்லும் போது அனைவரும் கண்களை திறந்து கொண்டே இருப்பார். ஆனால் வானிலை அறிக்கை சொல்லும் போது கண்களை மூடிக்கொண்டே அந்த ஃபாரன்ஹீட்டை அற்புதமாக இவர் சொல்லி முடிப்பார். அது அவருக்கே உரிய தனி பாங்கு. அந்த காலகட்டத்திலே உங்கள் வானிலை அறிக்கையை பார்ப்பதற்கு ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கும். அந்த கூட்டத்தில் நானும் ஒருவன் என்று நினைக்கும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. உங்கள் பணிகள் தொடர வேண்டும். பொய் சொல்றாங்க, இருந்தாலும் சொல்லிடுறேன். நீங்க பாக்குறதுக்கு அப்படியே லைலா மாதிரியே இருக்கீங்க. இதை சொல்லும் போது எனக்கே சிரிப்பு வருகிறது. இருந்தாலும் சிரிப்பை அடக்கி கொண்டு நான் இதை சொல்லுகிறேன். வாழ்க மோனிகா. வா 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 வா. தலைவி மோனிகா வாழ்க. எப்படி சொல்லுங்க? அவர் தான் வானிலைன்னு ஊரே நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவர் உங்களே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இல்ல வானிலைன்னா உங்களே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சொல்லுங்க. இல்ல இதுல என்ன ஒண்ணுன்னா நான் சின்ன வயசுல இருந்து இவங்களை பாத்துட்டு இருக்கேன். இவர் வந்து என்னோட ரொம்ப வயசானவரு. கேளுங்க, இவரே என்ன சொல்றாரு, அவரு சின்ன வயசுல பாத்துட்டு இருக்காரு. அப்படியே சொன்னாரு. ஆமா சொன்னாரு. அவரு 10 தடவை அந்த காலத்துல எல்லாம் ஆதி காலத்துல என்னாரு. எங்களுக்கு இவருக்கு முன்னாடி யாரும் தானே எங்களுக்குலாம் தெரியாது. ஆனா உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஓகே ஓகே. பட் உண்மையிலே நீங்க ரமணன் மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்றதுக்கு. ஸோ அந்த விதத்துல கண்டிப்பாக உங்களை நாங்கள் பாராட்டியா. நம்ம இப்போ அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போகிறோம். இது வந்து ஜென்ரலாக நியூஸில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட மக்கள் கேட்கணும்னு நினைக்கிற சில கேள்விகளாக இருக்கும்.
அவங்க உங்களை பார்த்தாலே வெளியில மோஸ்ட்லி இந்த கேள்வி தான் கேட்பாங்களா இருக்கும். அதை கேட்டுட்டோம்னா அவங்க தெளிவுபட்டுருவாங்க. அதனால இந்த கொஸ்டின்ஸ் இதுக்கு நீங்க எல்லாருமே இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். கேட்கக்கூடிய கேள்வி இருக்கு. இந்த விவாதங்கள்லாம் நடக்கிறப்ப எப்பயுமே வந்திருக்கவங்க யாரையுமே பேச விடுறது இல்லை. அப்புறம் எதுக்கு 8 பேர், அதுக்கு 8 விண்டோ, அப்புறம் அவங்கள உட்கார வச்சு கேள்வி கேட்டு அவங்க ஏதாவது சொன்னா நீங்க எப்படி உங்களுக்கு என்னவோ அதை தான் பேசி முடிக்க போறீங்க. அப்புறம் எதுக்கு இந்த விவாதம் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்க கேட்கலங்க, மக்கள் கேட்குறாங்க. தலை ரெடி ஆயிட்டாங்க. தல, நீங்க சொல்லுங்க. வாத்தல சி நீங்க கேட்டு அதுக்கான சரியான பதில் கொடுத்து முடிஞ்சிருச்சு இல்ல, அதுக்கப்புறம் எப்படி விவாதம் தொடரும்? இது மாத்தியாது அதுலேருந்து அங்க, இங்கேருந்து இங்க நிறைய வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருந்தாதான் டைரக்டான கொஸ்டின்ஸ்க்கு டைரக்டான ஆன்சர் வந்து எப்பவுமே எந்த இடத்துலையுமே நீங்க இது பண்ண முடியாது. அங்கேருந்து அங்கே போவாங்க, இங்கேருந்து இங்கே வருவாங்க. அதுக்கு தான் 5-6 பேர். உடனே நம்ம சொல்றது வந்து அவர் வந்து இல்லையே இது இப்படி இல்லையேன்னு அவர் சொல்வாரு. இல்லை நீங்க எப்படி சொல்றது, அப்படியே செயின் ஆஃப் இது அப்படியே போய் கண்டினியூ ஆயிட்டு. இல்ல மோனிகா, நீங்க அப்படியே லைன்ல இருங்க. நீங்க சொல்லுங்க ரஞ்சித், நீங்க சொல்லுங்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ நினைச்சிட்டு இருக்க, நீ அதை பத்தி எதை பத்தி பேசுறீங்க? இல்ல நீங்க உட்காருங்க. ஃப்ரேம் ரொம்ப முக்கியம் ரஞ்சித். இவ்வளவு நாளா நியூஸ்ல இருக்கீங்க, ஃப்ரேம்ல உட்கார்ந்து பேச மாட்டேங்கிறீங்க. நீ பாட்டு பேசிட்டே இருக்கியா? உட்காருங்க. திடீர்னு எங்க கேமராமேன் அங்க பாருங்க, அவர் ஏத்தி இறக்கிட்டு இருப்போம். சொல்றேன் லூசாயா நீ? இங்க பாருங்க, சபையில வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தாதீங்க ரஞ்சித். நீங்க சரண்யா நீங்க சொல்லுங்க. அவர் லூசான்னு கேக்குறாரு, அதுக்கு சரியான வார்த்தையா அது? அது உங்களுக்கு ஒரு சந்தேகமா அப்படின்னு அவங்க மனசுல நினைக்கிறது. மோனிகா, இது உங்க மனசுல நினைச்ச மாதிரியே இருக்கு. நீங்க அவங்க மனசுல நினைச்சதான் எங்களுக்கு சொல்ற மாதிரியான ஒரு சொல்லுங்க சரண்யா. நீங்க சொல்லுங்க சரண்யா, இத பத்தி நீங்க இல்ல என்ன சார், எனக்கு எதுவுமே பேசவே விட மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு இல்ல பேசுங்க சரண்யா, நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. பரவாயில்லை, நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. listen to me, நீங்க listen to me. பேசுங்க. First நான் சொல்றது கேளுங்க. Please, பேசுங்க சரண்யா, let me பேசுங்க. say that. இல்ல சரண்யா, நீங்க பேசுங்க. நீங்க பேசிதான் நீங்க பேசுங்க. அவர் மாதிரி கமெண்ட் நீங்க பேசுங்க. நீங்க ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து விவாதத்தை பார்ப்போம். சும்மா இதுதான் நடக்குது எல்லா சேனல்லையும். நைட்டு 9 மணில இருந்து 10 மணி வரலையும் நாங்களும் பாக்குறோம். என்னைக்காவது ஒரு பாயிண்ட் எங்களுக்கு புரிஞ்சிரும்னு வாய்ப்பே இல்லை. ஐயா சிம்பிளா பார்த்தா இது ஒரு கோல்முட்டி வேலை தான் இல்ல? எது கோல்முட்டி? அவர் இப்படி பேசாரு, நீ என்ன சொல்ற சொல்லு. ஆமாமா, அது சில நேரங்கள்ல எல்லாம் 2-3 அவங்களே ஒரு தடவை தான் நாயின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க ஒரு 5 தடவை கேட்டிருப்பாங்க நாயின்னு. உங்களை இருந்தாலும் உங்களை நாயின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்குள்ள போறோம். இந்த செக்மெண்டோட பேர் நடிகண்டா. என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுப்பேன். அந்த சிச்சுவேஷன்ல ஒரு ரோல் நாங்க எடுத்துக்குவோம், இன்னொரு ரோல் நீங்க எடுத்துக்குவீங்க. நம்ம 2 பேர் இப்போ நடிக்க போறோம். ரஞ்சித் அவர்களுக்கு என்னன்னா, நீங்க வந்து எப்பயுமே நியூஸை ரொம்ப எக்ஸ்பிரசிவா படிப்பீங்க. அதான் உங்களுடைய ப்ளஸ் இல்லையா? அப்படிதான் நீங்க சொல்றீங்க இன்டர்வியூலலாம். ஸோ அப்படி நீங்க எக்ஸ்பிரசிவா ஒரு நியூஸை வந்து சிரிச்சுக்கிட்டே படிக்கிறீங்க. அந்த நியூஸை கேட்ட அந்த பர்டிகுலர் ஒரு அரசியல் தலைவரை பத்தின நியூஸ் அது. அவங்க கட்சி 2ஆ உடைஞ்சதை நீங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கீங்க. இல்ல இது வரைக்கும் சொன்னதில்ல அந்த மாதிரி. இல்ல இப்போ சொல்லியிருக்கீங்க. ஓகே சரி, ஓகே. இதான் சிச்சுவேஷன். ஸோ இப்போ அந்த அரசியல் தலைவரும் அந்த கட்சியில இருக்க இன்னொருத்தரும் உங்களை வந்து பாக்குறாங்க. வாங்க தம்பி. அவங்க யார்? அவங்க 2 பேர் யாரு? இவங்க என் பெரியம்மா. பெரியம்மாவா? சித்தி. அவங்க பெரியம்மாவா? பெரியம்மா இவங்க சித்தி. என்ன பெரியம்மாங்கிறீங்க? இவ்வளவு வயசானவங்களா இருக்காங்க. இல்ல இப்போ சின்னம்மான்னு சொன்னதான் பிரச்சனை. ஆனா பெரியம்மா. ஓ, சின்னம்மான்னு சொன்னா பிரச்சனை. ஆனா பெரிய கட் பண்ணிடுவாங்க இதை. தம்பி இங்க வேறு பெண்கள் முன்னாடி பேச வேணான்னு பார்க்குறேன். ஹார்ஷா எனக்கு வார்த்தைங்க வாயில் வருது. சொல்லுங்க. சரியா? என் கட்சி பிரிகிறது உனக்கு அவ்வளோ சந்தோஷமான நியூஸாடா? என்னைக்கு பிரிஞ்சதுன்னு கேட்குறியா? முந்தா நேத்திக்கு. அந்த நியூஸை நீ சிரிச்சுக்கிட்டே படிக்கிற. ஐயோ, இவர்களது கட்சி 2ஆக உடைந்தது அப்படிங்கிற. நான் பார்த்தேன். இல்ல ஐயா, நான் பார்த்தேன். 2ஆ உடையுது கட்சி. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை வளர்த்து வச்சாக்க 2ஆக உடையுது. எப்படி சொல்றாரு? இல்ல நீங்க உடஞ்சின மறுபடியும் சேரதானே போறீங்க. பிற்காலத்துல சிரிக்க வேண்டியது அப்பயே சிரிச்சிட்டாங்க. என்னத்த சேர்றப்ப சிரிக்க வேண்டியதா? நீ அப்ப சேருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க வேண்டியதா? சட்ட மேல கை வைக்கிறீங்க. சட்ட மேல கை வைக்க கூடாதா? சரிடா, கை வைக்கலடா. சொல்லுங்க. ஏன் என் கட்சி மேல கை வச்ச? உங்க கட்சி மேல நான் கை வைக்கல. இல்ல நீ பேசுனது அப்படி இருந்ததே. அவ்வளவு திமிரா? காசு வாங்கினியா அந்த எதிர்கட்சிகிட்ட? அந்த புத்தி எனக்கு இல்லைங்க. அப்புறம் ஐயா ஃபுல்லாவே எங்க ஆபீஸ்ல பைசா வாஷிங் மிஷின் இப்படி வாங்கிடுறதா? ஐயா பிரேஸ்லெட்லாம் போட்டுருந்தாங்க, அது வாங்கியிருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு செக்கா? செக் உன்னையெல்லாம் நீ நியூஸ் படிக்கிறதுக்கு செக் வேற தராங்க. முதல்ல உன் நியூஸ் சேனல்ல செக் தராங்களா? கொடுத்துட்டு இருக்காங்க ஐயா. அதுவும் கொடுக்குறாங்க. அதை நிறுத்தினாலே சரியா போயிடும். எல்லா salary ஐயா பிரச்சனை இல்ல, இறங்குறீங்க. ரொம்ப திமிரா பேசுறாப்ல தம்பி. நானும் பார்த்துட்டேன் வந்ததுல இருந்து. நீங்க வந்து ஒற்றுமை முத அமைதியா பேசுங்க. ஐயாட்ட பேசும்போது அமைதியா பேசுங்க. கை கீழ போடுங்க. கை கீழ உருட்டி ஐயாட்ட பேசும்போது கை நீட்டாதீங்க. கை கீழ போடுங்க. கை கீழ போடுங்க. என்ன பண்ண போறீங்க இப்ப இதுக்கு? பிராயச்சித்தமா என்ன பண்ண சொல்லுங்க. நான் என்ன சேர்த்து வைக்கட்டுமா? எதை?
உங்க 2 பேரையும் வேணா கொஞ்ச நாளைக்கு நியூஸ் வாசிக்காம இருங்க, தமிழ்நாட்டுக்கே பிராயச்சித்தமா இருக்கும். அது மிகப்பெரிய இதுவாயிடும். எதுவாயிரும்? மக்கள் வந்து ரொம்ப எதுவாயிரும்? வருத்தப்படுவாங்க. நாளைக்கு இப்படிதான் வருதா புயல் வந்து சுருட்டியது அப்படின்னு சொல்லுவீங்க. மக்கள் பிரச்சனை இப்படிதானே சொல்லுவீங்க. அப்படி சொன்னதே இல்லையே. அப்புறம் ஏன் எங்க கட்சியை மட்டும் இப்படி சொன்னீங்க? ஏன்னா நீங்க மறுபடியும் ஒண்ணா அகாத்துக்கா மாதிரி இருக்கா எங்களை பார்த்தா? இல்ல அப்படி இல்ல, வேற மாதிரி இருக்கு. ஹலோ, வேற மாதிரினா சொல்லு தம்பி. ஐயா அடிச்சிராதீங்க, ஐயா அடிச்சிராதீங்க, ஐயா பாருங்க. இருடா, அவன் அடிச்சிருவானோன்னு பயந்து பேசிட்டு இருக்கேன். கையெல்லாம் வைக்காதீங்க மேல சொல்லிட்டேன். அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். கை வச்சா என்ன பண்ணுவீங்க தம்பி? அவ்வளவுதான், பத்திரிகையாளர் சங்கத்துல இட்டு வந்துருவேன். யாரு? பத்திரிகை சங்கம். உங்களை அந்த சங்கத்துல சேர்த்திருக்கேன். இல்ல நாளைக்கு தான் நான் போய் சேரவே போறேன். நாளைக்கு தான் சேரவே போறீங்க. சேர்ந்தோட இந்த சங்கம் உங்களுக்கு ஆமா, ஆகுமா? கண்டிப்பா. இட்டுன்னு வந்துருவேன். பாத்தியா இல்லையா? தமிழ் அவருக்கு ஒரு கண்ணு. போங்க தம்பி, உங்கள்ட்ட ரொம்ப நேரம் பேசவே பிடிக்குது தம்பி எனக்கு. உங்களை பார்க்கவே பிடிக்காது. அதனால மன்னிச்சு விட்டுட்டேன் நான். சரிங்க. போங்க. ஐயா அடிச்சிட்டு வாங்க ஐயா. இவன் ஒருத்தன் வந்ததுல இருந்து வாடா. ஏய் ஏதாவது பண்ணுங்கய்யா. சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ் a lot for that trick. அடுத்ததா மோனிகா தலை நீங்க தான். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், 2 காலேஜ் பசங்க உங்களை வந்து நீங்கள் போகிற இடத்துல மடக்கி பிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் சொன்ன காரணத்தினால தான் நான் செமஸ்டருக்கு படிக்காமல் போனேன், மழை வருன்றதுனால. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. ஆனால் மழையும் வரல, செமஸ்டர் எக்ஸாமும் நடந்துருச்சு. இப்போ நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்க உங்களை பிடிச்சிட்டோம். இல்ல, அது நான் தான் வந்து பாதிக்கப்பட்டவன். அப்படியா? அப்ப நீங்களும் சேர்த்துக்கங்க. மூணு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு நினைப்பேன். அவங்க சொன்னதை நம்பி நான் போயிருக்கேன். ஹோம்வொர்க்லாம் பண்ணாம மாட்டியிருக்கேன். நான் எப்படி மழை வந்துரும் அப்படின்னு நினைச்சவங்க சொன்னாங்க. இது மாதிரி 3ஆம் கிளாஸ்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றும் நடந்தது இல்லை எங்களுக்கு. சரி, ஓகே, இந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்க, எப்படி நீங்க சமாளிப்பீங்க அப்படின்றதான் போலாமா? உங்களுக்கு என்னங்க மனசுக்குள்ள என்னங்க நினைப்பு? என்ன நினைப்பு வேணும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருமா, என்ன திமிரா பேசுறீங்களா? உங்களால பாதிக்கப்பட்டவங்க நாங்க. ஆண்டி ஆண்டி ஒழுங்கா பேசுங்க ஆண்டி. ஆண்டி நீங்க தானே சொன்னீங்க மழை வரும்னு. மழை வரும்னு சொன்னீங்கல்ல, நீங்க மழை வரும்னு சொன்னனால நான் படிக்காம போனேன் எக்ஸாம்க்கு. மழை வருதுன்னா ஹாப்பியா போய் மழையில நனையணும், என்ஜாய் பண்ணணும். வேணும்னா ஆமா, ஹாப்பியா நனையணும். அதனால படிக்காம இருந்தேன். சரி, எப்படினா லீவ் தான் விடுவாங்கன்னு இப்ப செமஸ்டர்ல கோட் வச்சுட்டேன். யார் இதுக்கு காசு கட்டுறது அடுத்த தடவை? அவங்க கட்டுவாங்க. நீங்க காசு தாங்க. அப்படியா? சரி, நான் காசு கட்டிட்டா மட்டும் நீ கிழிச்சு முடிச்சிருவியா? அப்படிலாம் கேட்காதீங்க, அப்படினாலும் நான் பண்ண மாட்டேன். நான் காசு கட்டறேன்னா நீ கிழிச்சு அப்படியே யுனிவர்சிட்டி திமிரா பேசுறீங்க. தப்பா ஏங்க போறீங்க வந்து வானிலை. ஏய் என்ன ஆண்டி, என்ன ரவுடியா வர சொல்லு. யார் ரவுடி? ஏய் ஏன்டா இப்படி இருக்க? யாரு? என்னது? இல்ல காசை கொடுத்துட்டு போமா. என்னத்துக்கு காசை கொடுக்கணும்? திமிரா வேற பேசுறீங்க. என்ன திமிரா பேசுறீங்க? இரு, நீங்க வானிலை வாசிக்கிறீங்க. என்னத்த வானிலை வாசிக்கிற? என்ன கையை பிடிச்சிருக்கியா? என்ன கை பிடிச்சிருக்கியா? இல்ல கையை பிடிச்சிருக்கியா? கை பிடிச்சிருக்கியா? சொல்லு. ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா தகராறு. ஆண்டி சொல்லுங்க ஆண்டி, ஏன் ஆண்டி நீங்க அப்படி வாசிங்க? அதனால தான் படிக்கிற ஆண்டி. நீ வெல்ல வருவல்ல. சரி ஆண்டி. டேய், நீ தான்டா உசுர விட்டு ஆன்ட்டி சொல்றது நல்லா இருக்கும், ஆன்ட்டி சொல்றது கரெக்ட்டா இருக்கும். அவங்க அப்படியே பேசுறாங்க. அவங்க வந்ததுல இருந்து ஏய்னு உன்னை பேர் எப்படி பேசுறாங்க அவங்க? இவங்க வெளிய இப்படி பேசுவாங்க எனக்கு தெரியவே தெரியாது. எப்படி? இங்க பாரு, டிவில பாக்குறவங்க எல்லாம் டிவில பாக்குற மாதிரியே இருக்க மாட்டாங்க தம்பி. நேர்ல ரொம்ப சும்மாவா இருக்காங்க. ஆமா. நீ ஏன் விக்னேஷ் மாதிரி பேசு, ஏன் வேற மாதிரி பேசுற? இல்ல நான் சொல்றேன். இங்க பாருங்க, நான் உங்கள்ட்ட பேசலங்க. நான் வந்து ஒரு நல்ல இங்க பாருங்க, எக்ஸ்பிரஷன் கொடுத்து தலையில I am from a very decent family. எங்க வீட்ல இப்பலாம் வெளில சண்டை போட சொல்லியே கொடுக்கலங்க. அட போங்க நீங்க. அந்த வாயா இருக்கும். அமைதியா தானே ஆண்டி நாங்க பேசுறோம். இல்ல அமைதியா பேசலையே. அந்த பொண்ணு தான் இந்த கிளி கிழிச்சிட்டு இருக்கு. எந்த ஊர்க்காரி இந்த கிளி கிழிக்கிறான்ற மாதிரி கிழிச்சிட்டு இருக்கு. ஆண்டி எந்த ஊர் ஆண்டி? நல்லா வாங்கிட்டிங்க போறான் அவன். Thank you வானிலை மோனிகா. தல வேற லெவல் தல. இப்போ சரண்யாவுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு ஓபி கொடுக்குற ரிப்போர்ட்டர். ஓபி கொடுக்குறவங்கன்னா வெளியில இருந்து பேசுறவங்க, நியூஸ் ஃபீல்டுல இருந்து பேசுற ரிப்போர்ட்டர். ஃபீல்டுல இருந்து பேசுறவங்க, அவங்க வந்து உள்ள ஸ்டேஷன்ல உட்காந்து நியூஸ் ஆங்கர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க என்கிட்ட பேசுறீங்க, ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, நீங்க என்கிட்ட பேசுறதுல எப்படியெல்லாம் நீங்க சமாளிப்பீங்க அந்த சிச்சுவேஷனை? அப்படியே நீங்க சமாளிக்க போறீங்க. ஓகே ஓகே. தற்போது இது குறித்த மேலதிக தகவல்களை கொடுப்பதற்காக களத்தில் நமது செய்தியாளர் விக்கி காத்திருக்கிறார். இனி அவரிடம் வணக்கம் விக்கி, எப்படி இருக்காங்க? மன்னிச்சுக்கோங்க, எப்படி இருக்கு அங்க நிலைமை, எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. தெளிவான விவரம், பின்னணி, இதற்கான காரணம் என்ன, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. चमक चलो चमक चलो
சம்மக்கு சம்மா. விக்கி தொடர்ந்து இணைப்பில் தான் இருக்கீங்க. தொடர்ந்து இது குறித்து மன்னிக்கணும், தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக நமது செய்தியாளர் விக்கி தற்போது இணைப்பில் இருக்கிறார். இனி அவரிடம் விக்கி, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது அப்படின்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிடுங்க. ஓ சாரி சாரி சாரி, நான் அதை காதுலயே மாட்டல. விக்கி, அந்த பக்கம் பின்னணி என்ன முன்னணி என்ன எதையாவது சொல்லுங்க. யோ விக்கி. ஹலோ ஹலோ மோனிகா, சொல்லுங்க மோனிகா. விக்கி, உன் பின்னாடி ஒரு சொல்லுங்க பொண்ணு மோனிகா. நிக்குது மோனிகாவா? வந்தனாவா? சொல்லுங்க வந்தனா. இல்ல வந்தனா இல்ல, சொல்லுங்க வந்தனா இல்ல. விக்கி, நீங்க இணைப்புல இருக்கீங்க, நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேக்குதா? நீங்க நான் பேசுறது யார் ரொம்ப கூட நல்லாவே இணைப்புல இல்ல, நான் கேக்குது. இந்த சேனல்ல மட்டும் தான் வேலை செய்றேன், நான் யார் கூட இணைப்புல இல்ல. பேசுங்க பேசுங்க. சரி விக்கி, 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 விக்கி விக்கி பேசுறீங்க, விக்காதீங்க. தயவு செஞ்சு நான் பேசுறதுக்கு உங்களுக்கு கேக்குதா? நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப நல்லா நல்லா கேக்குது. கேக்குது, அங்க நல்லா இருக்க கேக்குது, பின்னணி நல்லா கேக்குது. தகவல்களை சரிங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லுங்க. நல்லா கேக்குது, என்ன சொல்லுங்க. நடந்திருக்காங்க, என்ன மாதிரியான பிரச்சனை நடந்திருக்காங்க, சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. சூப்பரா மக்கள் காத்துட்டு இருக்காங்க. நல்லா கேக்குது சரண்யா, நீங்க பேசுறது நல்லா கேக்குது. கேக்குதுல, அப்ப சொல்லி நல்லா சொல்லுங்க. நல்லா கேக்குது. நான் நல்லா கேட்பேன். சரண்யா அப்படிதான் சரண்யா, நல்லா கேக்குது. சரி நேயர்களே, நம்ம வந்து இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த தடவை வேற ஒரு சரண்யா, நல்ல இங்க நியூஸோட என்ன வேற பிரச்சனை ஒரு அப்படின்னு ரிப்போர்ட்டர். பாத்தீங்கன்னா, இல்ல பரவாயில்ல, நீ சொல்ல வேணாம். வேற நேரம் ஒரு சின்ன இல்ல, இடைவெளிக்கு பிறகு இல்ல. சந்திப்போம். நன்றி, வணக்கம். இணைந்திருங்களுக்கு நியூஸ் 18. ஓராளே பொண்ணு தாய் போல போல வென்று கண்ணீர் விட்டு. என்னை யாரும் இந்த அளவுக்குலாம் கதற விட்டதில்லை. ஓகே, கூல் ஆயிக்கங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அதை தான் நடிகண்டாலையும் அப்படி தத்ரூபமாக நடிச்சு காட்டினீங்க 3 பேரும். அதுக்கு இன்னொரு தடவை உங்களுக்குலாம் பயங்கரமான கைத்தட்டல். ஸோ இப்போ நம்ம அந்தர்பல்டி அப்படின்ற ரவுண்டுக்குள்ளே போகிறோம். அந்தர்பல்டி உங்களுக்காக சில டாபிக்ஸ் கொடுப்போம். அந்த டாபிக்ஸை நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கப்போ உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்கும். இந்த சவுண்ட் கேட்டுச்சுன்னா நீங்கள் பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்தால் அப்படியே நெகட்டிவாக மாற்றிடணும். திருப்பி நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கப்போ ஒரு சவுண்ட் கேட்கும், பாசிட்டிவாக மாற்றணும். இதே தான் மாறி மாறி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்க போகிறீங்க. நாங்கள் டாபிக் மாற்றுற வரலையும். ஓகேவா, போலாமா? இதில் ஃபஸ்ட்டு இந்த பரிச்சாத்திய முயற்சியில் இறங்க போகிறவர் ரஞ்சித். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நமிதா. ஓ மை நமிதா ஒரு அழகான ஒரு நடிகை. அவங்க வந்து இந்த சின்ன வயசுல எவ்வளவு அழகா நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசு தான் இவரோட கம்பேர் பண்றாரு. இல்ல சின்ன வயசுல நடிச்சு, அதாவது பெரியண்ணா அப்படின்ற ஒரு படத்துல வந்து விஜயகாந்துக்கு ஒரு தங்கச்சியா நடிச்சு ஒரு அழகான ரசிகர், நம்ம தமிழ் ரசிகர்களுக்குலாம் வந்து அது பாத்தீங்கன்னா எங்கள் அண்ணா, பெரிய அண்ணா இல்ல, ஏதோ ஒண்ணு, எங்க அண்ணன் பெரிய அண்ணன் தானே, அதான் சொல்ல வந்தேன். தமிழ் ரசிகர்கள் மட்டும் இல்லை, இந்த இந்திய ரசிகர்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு அழகான ஒரு குளிர்ச்சியா கொடுத்தா என்ன அர்த்தம்? அது இவ்வளோ ஹைட்டா வந்துக்குது, நல்லா பார்க்கறதுக்கு மதன்னு இருக்கும். ஒரு ஹீரோனே எப்படி இருக்கும், சும்மா அழகா சிக்கன் இருக்கும். அப்படியே பார்க்கும்போதே ஆஹா கையெழுத்து கும்பிடுற மாதிரி இருக்கணும், கையெழுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும். ஆனா அது பார்க்கறதுக்கு நமிதா மாதிரியே இருக்காது. ஆனா வந்து பேசுற பாஷைலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, தமிழே ரொம்ப கேவலமா இருக்கும். ஹாய் மச்சான், அழகா அப்படி அந்த மாதிரி யார் தமிழ் பேசுவா? ஹாய் மச்சான், எப்படிதான் இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு அழகான ஹிந்தி தமிழ் கலந்து பேசுற நடிகை எத்தனை பேர் இருக்காங்க? சும்மா தமிழையே பேசினா இருக்கக்கூடாது. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்ச நடிகைகளும் வேணும், தமிழ் தெரிஞ்ச நடிகை, மீன் மலையாளம் அந்த மாதிரிலாம் வரவே கூடாது. தமிழ்ல எத்தனை நடிகை இருக்கிறாங்க, அவங்களாம் வரணும். சும்மா ஹாய் மச்சான், என்ன இப்படி பண்ணுது, என் ட்ரெஸ் பாக்குது, நீ முத்தி பாக்குது, அதெல்லாம் சொல்லவே கூடாது. அவ்வளவுதான். நன்றி. நன்றியா? நாங்க சொல்லலாம். சரி ஓகே, நாங்களே சொல்றோம். அடுத்த டாபிக் ரங்கராஜ் பாண்டே. ரங்கராஜ் பாண்டே அவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டராக தன்னோட வாழ்க்கையை ஆரம்பித்து ரொம்ப பெரிய ஹேர்டல்ஸ்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு நெறியாளராக வந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிறைய நெறியாளர்களுக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டே கிடையாது. ஏன்னா கச்சா மூச்சான்னு பேசினே இருக்கிறது. எது வந்தாலும் யார் விஐபி வந்தாருன்னு எதனா பேசணும்னா அவங்கள வந்து ரீபட்டல் கொடுக்குறேன்னு நினச்சிட்டு அவங்க பெரிய மனுஷர், அவங்க வந்து ஒரு பாலிடிக்ஸில் ஒரு பெரிய ஆளாக இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு துறையில் பெரிய ஆளாக இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு வந்து அவங்க கிட்ட வாயில் பிடுங்கி அவங்க எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு நம்மள அவரோட வீரத்தையும் அவரோட தீரத்தையும் காட்டி தான் ஆகணும். ஏன்னா அது சேனலு. ஏன்னா அவர் காட்டினாதான் அவருக்கு ஒரு பெருமை. அவரை பின்னோக்கி தான் நாங்களாம் வந்துட்டு இருக்கோம். ஒரு மிகப்பெரிய நெறியாளராக இருந்து என்ன பிரயோஜனம்? உன்னால மற்றவங்களுக்கு இது மொத்தம் ஒரு பிரயோஜனமே கிடையாது. சொல்லுங்க. இல்ல நான் மறுபடியும் வந்து நான் இதே துறையில் இருக்கிறதுனால எனக்கு செருப்படி விழும் என்பது காரணத்தினால் ரங்கராஜ் பாண்டே சார் நினைக்கிறேன். சரி முடிச்சுக்குவோம். நல்லாவே கை தட்டலாம். தேங்க்யூ, சூப்பர், எக்ஸலென்ட். அடுத்ததா சரண்யா.
போங்க தல. குத்து டான்ஸ். ஐயோ இது சிலபஸ்லயே இல்லையே. ஓகே ஓகே, குத்து டான்ஸ் அப்படின்றது தமிழ் சினிமால அந்த காலம் தொட்டே வந்து மாமா 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 அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்தே இருக்குது. அதனால குத்து டான்ஸ் அப்படின்றது நம்மளோட கலாச்சாரத்துக்கு அந்நியமானது அப்படின்னு இப்போலாம் வந்து சில பேர் சமூக ஆர்வலர்கள், கல்ச்சுரல் மாரல் போலீஸ் அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமா நான் சொல்லுவேன் அது வந்து அந்நியமானது தாங்க. ஏன்னா என்ன குத்து டான்ஸ் பேரு கேளுங்க, என்ன குத்து என்ன டான்ஸ், அது எவ்வளவு அழகா துள்ளலிசை அப்படின்னு நம்மளோட கிராமிய நடனங்கள்ல ஆடலாம். ரொம்ப மோசமா ஒரு குத்து டான்ஸ் அப்படின்ற பேர்ல ரொம்ப ஒரு மோசமான விஷயங்கள்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அதாவது குழந்தைங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது மனசு பக்கு அப்படின்னு இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதுல இருந்து நீங்களே சொல்லுங்க. அதனால குத்து டான்ஸ் அப்படின்றது காலையில எவ்வளவுதான் நம்ம ஒரு மோசமான மூட்ல காலையில எனக்கு ஆஃபீஸ் போக பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் அது கேட்ட உடனே சட்டு நமக்கு ஹாப்பி ஆயிடுது. அதுதாங்க குத்து டான்ஸோட எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். அது எந்த மாதிரியான மெலடி இருந்தாலும் குத்து டான்ஸ் மாதிரி வரவே வராது. ஏன்னா அவ்வளவு கேவலமா நம்மள வந்து பொல்யூட் பண்ணிட்டு இருக்கு. மனுஷங்களோட மனசை வந்து பொல்யூட் பண்ற ஒரு விஷயம் தான் இந்த குத்து டான்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். மோசமான வார்த்தைகள் அதுல இருக்கிறதா நம்மளால கேட்கவே முடியாது. அந்த காலத்துல செந்தமிழ் தேன்மொழியாள்னு எவ்வளவு அழகா பாடியிருப்பாரு. இந்த காலத்துல கேட்கற மாதிரியா இருக்கு. அதுக்கும் அடுத்த லெவல்ல இருக்கு. இந்த காலத்துல என்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்மளுக்கு செந்தமிழ் தேன்மொழினா அந்த காலத்துல செந்தமிழ் தேன்மொழி இப்ப இருக்காங்களா? லாஸ்ட் டாபிக் ரஜினிகாந்த். ஓகே, ஐயோ மம்மல மாட்டி விட்டுட்டீங்க. சரி ஓகே, தலைவர் அப்படின்னு வந்து எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்படுற ரஜினிகாந்த் அவர்களை பத்தி தான் இப்ப பேச போறோம். அந்த காலத்துல இருந்தே சின்ன வயசுல இருந்தே சூப்பர் ஸ்டாரின் பேரை கேட்டா அப்படி சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சின்ன வயசுல இருந்து நம்ம இப்போ காலேஜ் எல்லாம் முடிச்சாலும் நம்மளால அவரை பார்த்துட்டே இருக்க முடியுது. ஆனா பர்சனலா நம்மளுக்கு என்ன தோணுது, சார் இவர் இன்னமும் ஹீரோவாவே நம்ம பார்த்துட்டு இருக்கணுமே, இன்னமும் வந்து அவரை நம்ம ஏன் வேற மாதிரி எல்லாம் அவர் பார்க்க கூடாது, வேற ஆர்டிஸ்ட் கேரக்டர் குணச்சித்திரங்கள்லாம் அவர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் அவர் மேல வந்துட்டு தான் இருக்கு. அதை தவிர்க்க முடியாது அப்படின்னாலும் ஒரு மேல இருக்க நட்சத்திரத்தை பார்த்துதானங்க, மேல இருக்க நிலால கரை இருக்கதான் செய்யும். ஏன்னா அது நிலா. அதனால அதுல இருக்க விமர்சனங்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நம்ம அவர்கிட்ட இருக்க பிளஸ் என்ன, அவரோட ஒளி என்ன அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஸ்டார் அவரு. அப்படி இருந்தாலும் அவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்னு அவருக்கே தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது பத்தி எல்லாமே இல்ல, ஏன்னா அது அவரோட தனிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அவரை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அவரை நம்பி ஒரு கடந்த 25 வருஷமாவே நம்பிக்கிட்டு அவர் வருவார் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்றதுக்காக யாருங்க அவர் வந்து வரணும் அப்படின்றது யார் உங்களை நம்ப சொன்னார்? அவர் நம்ப சொன்னாரா உங்களை? அவர் வந்து ஸ்கிரீன்ல வந்து பேசியிருக்காரு. அவர் சொன்னது எல்லாத்தையும் நீங்க 25 வருஷமா நூல் பிடிச்சிக்கிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அவர் எப்படிங்க நம்ம ரெஸ்பான்சிபிளா சொல்ல முடியும்? அவர் கலைஞங்க, அவர் மக்களை மகிழ் வைக்கிற கலைஞர். அவர் போய் இப்படி எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா சின்ன வயசுல இருந்து டிக்கெட் கொடுத்து தலைவா அப்படின்னு டிக்கெட் லாட்டரி எல்லாம் நம்ம தானே, அப்ப கேட்கறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு தானே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேக்குது. அதே தான் நானும் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்க முடியாது. Thank you Tanya. படபடன்னு பேச்சு. ஐயா இவங்க ரெண்டு பேருமே இப்படி பேசியிருக்காங்கன்னா எங்க தலை தலைகளுக்கெல்லாம் தலை எப்படி பேசுவாங்கன்னு யோசிக்கிறீங்க? வேற மாதிரி இருக்கும். தலை ப்ளீஸ். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் அந்தர்பல்டி டாபிக், தமிழ்நாடு பொலிட்டீஷியன்ஸ். தமிழ்நாட்டு தலைவர்கள் பற்றி சொல்லணும்னா அவங்க கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் இந்த உலகத்துலலாம் வந்து நடிகர் திலகம் அப்படின்னு அவார்ட்லாம் கொடுக்குறாங்கல்ல சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு, முதல்ல இந்த அரசியல்வாதிகளுக்கு நடிக்கிறதுக்கு அவார்டு கொடுத்துருக்கோங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த 1000 10,000 லட்சக்கணக்கில் வந்து காசு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஓட்டு வாங்க போற நேரத்துல வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு இந்த குவெஸ்டின் மார்க் வர மாதிரி அப்படியே குனிஞ்சி கூன் போட்டுட்டு ஐயா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கெஞ்சுவாங்களே. இந்த நாயங்க வந்து டிஸ்க்ளைமராக ப்ளீஸ் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அப்படியே பிச்சை எடுப்பாங்க. ஆனா ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள போய் நம்ம பார்க்க போகும்போது அப்படியே கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே போய் நெகட்டிவ், ரொம்ப நெகட்டிவ் அப்படி பேசுறீங்களா? பாசிட்டிவ்னு ஒண்ணே வரலையே. ஓகே, டாபிக் சேஞ்ச். ஹஸ்பண்டா வாடா டேய். சாம் வந்து என்னுடைய லைஃப்ல நிஜமாவே சொல்றேன், நான் வந்து சந்திச்ச ஒரு அருமையான மனிதர். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த ஜீ தமிழ்ல நண்பேண்டால வந்து இப்படி மாட்டிட்டு தவிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே என் புருஷன் சாம் தான். அவனை பத்தி சொல்லணும், அந்த மனுஷனுக்கு எவ்வளவு பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏய் கமெடி, என்
என் பொண்டாட்டி வந்து சூப்பர், இப்படி பண்ணிருக்கா, இப்படி மேனேஜ் பண்றான்னு எவன்கிட்டயும் என்னை பத்தி பெருமையா சொல்லவே மாட்டான். ஆனா எவளாவது ஒருத்தி பார்த்துட்டோம், அவளுக்கும் எப்படிதான் இங்க கண்ணு வருதோ, இந்த ஆளுக்கு அங்க எப்படி கண்ணு போதோ, உடனே அவ வந்து ஐ லைக் யுவர் ஐஸ், மண்ணாங்கட்டி ஐஸோட நிறுத்தினாலே நான் வந்து சந்தோஷப்பட்டேன். இருந்தாலும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா, பரவாயில்லையே என் புருஷனை இவ்வளவு பொண்ணுங்க வந்து அப்படியே சைட் அடிக்குதுங்களே, அது ஒரு பெருமையா நினைச்சுக்கணும்ல. சரி நம்ம பக்கம் தான் திரும்ப மாட்டேங்கிறார், நம்ம தான் வந்து அவ்வளோ வர்ணிச்சாலும் அது அவர் காதுல வந்து போய் கேட்க மாட்டேங்குது. இருந்தாலும் பொண்ணுங்க இப்படி பண்ணும்போது எனக்கு ஆத்திரம் அப்படியே வரும் பாரு. இந்த மனுஷன் அப்படி என்னத்தான் வச்சிருக்கிறாரோ அப்படி வந்து உழுவுறாரு. மா இந்த மெசேஜ் பாத்தியா, நான் ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னு கேட்டா மொபைலே நொண்டு வர, அப்படி மண்ணாங்கட்டி என்னத்தை தான் வச்சிருக்கான்னு பார்த்தா அதுல ஏதாவது ஒரு பொண்ணு பேர் வச்சு ஏதாவது சேட்டிங் போகும், பிக்சர் வரும், செல்ஃபி அனுப்புவாங்க, அதை அனுப்புவாங்க, அப்படியே ஒரு ஆத்திரம் வரும். தூக்கி போட்டு ஏதாவது உடைக்கலாமா அப்படின்னு தோணும். தலை நீ உண்மையிலேயே தலை. Oh my god. ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ஸை கூட ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க தான் நியூஸ்ல ஒர்க் பண்ண முடியுன்றதுக்கு இவங்க 3 பேரும் மிகச்சிறந்த உதாரணம். நன்றி. ஸோ அந்த பெல்ட்டி மிக சிறப்பான முறையில் நடந்து முடிக்கிறோம். ஸோ அடுத்ததான் நம்ம ப்ரொமோ எடுக்க போகிறோம். ஜென்ரலாக ப்ரொமோனா ஒரு ஷோவில் இருக்க நல்ல விஷயத்தை எடுத்து போடுவாங்க. பட் நாங்கள் வந்து ப்ரொமோவே நடிச்சு கொடுக்க சொல்லுவோம் கெஸ்ட்டை. நிறைய இடங்களில் ப்ரொமோக்கு நடிச்சு தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதை சொல்லிடுறோம் மக்கள்கிட்ட. ப்ரொமோ வந்து நம்மளுடைய நண்பண்டாக்கு வந்திருக்க நண்பண்டாஸ் நடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க எங்களுக்காக? ஒரு சின்ன குழந்தை, ஒரு பாட்டு, ஒரு சின்ன குழந்தை ஆடினா எப்படி இருக்கும்? ஓகே. மிஸ்டர் பீன் நீங்கள் சொல்லிருந்தீங்க ஆரம்பத்தில், மிஸ்டர் பீன் ஆடினா எப்படி இருக்கும்? அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஐட்டம் நம்பர், விக்னேஷும் ஃப்ராங்கோ அண்ணா எப்படி இருக்கும்? ஐட்டம் நம்பர் சொல்லிட்டு ஓ அப்படி, ஓ அது இது ஈக்குவல் அப்போ. ஓகே சரி ஓகே போகலாம். அந்த மாதிரி ஆடி கேட்டுறீங்க பாப்பா. இங்கே பேர் இதுக்குள்ளே தான் ஆடணும். இங்கே அங்கெல்லாம் போனால் கால் உடச்சிருவேன். சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தேன் தானே, சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தேன் தானே, ராந்தல் தினலிலே ஜொலிப்பேனே, சோம்பலில்லாமலே களிப்பேனே, மீண்டும் இன்பம் மீண்டும் மீண்டும் தோன்றும் நெஞ்சில் தோன்றும் தோன்றும் தோன்றும், நான் தான் என்ன மோனிகா 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 ஒரு சவுண்ட் கட் பண்ணுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க முதல்ல. என்னாச்சு? வாட் ஆர் யூ டூயிங்? சொல்லுங்க. இல்ல உட்காருங்க முதல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் பீ சீட்டட். ப்ளீஸ் பீ சீட்டட். ஓகே உட்காருங்க. என்ன சொல்லீங்க கூட்டிட்டு வந்தாங்க? மியூசிக் இஸ் ஸ்டாப். இந்த மாதிரி குத்தாட்டம் போடணும் அப்படினு சொல்லி. ஏன் ஆடக்கூடாது? சாரி நீங்க ஆக்சுவலி வாட் இஸ் யுவர் நேச்சர் ஆஃப் ஜாப்? என்ன நியூஸ் ரீடர். நியூஸ் ரீடர் இந்த மாதிரி தான் இப்படிலாம் பண்ணுவாங்க. ஏன் பண்ணக்கூடாது? இல்ல நீங்க இல்ல இல்ல அப்படினா உங்களுடைய மல்டி டேலண்ட நாங்க வெளியில கொண்டு வரணும். நீங்க வந்து வெறும் நியூஸ் கேமரா ரோல் ஆயிட்டு இருக்கு ப்ளீஸ். நான் வந்து எல்லாத்தையுமே பண்ணனும் அப்படி அப்பவே முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும். நீங்க நியூஸ் ரீடர் தானே? நீங்க நியூஸ் ரீடர் தானே? இதுக்கு இந்த மாதிரி பஜார் மாதிரி பேசுறது யாரா சொல்லி கொடுத்தாங்க? நான் பேசினேன் தானே இந்த மாதிரி வந்து ஐட்டம்ல டான்ஸ் மாதிரி பேசினா தப்பா இருக்கு. அவங்க தான் அறிவுட்டத்தனமா நம்ம உங்களுக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி பண்ண சொல்றாங்க. என்னோட டேலண்ட் இது, என்னோட டேலண்ட். என்ன கூப்பிட்டீங்க? நீங்க இங்க பாருங்க, என்ன கூப்பிட்டது நியூஸ் ரீடருக்கான ஒரு இது டாபிக். அதுல வச்சு பேசுவோம். இல்ல அதுக்கெல்லாம் கூப்பிடல. அதுக்கெல்லாம் இப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி தான். இல்ல அதுக்கு நாங்க நல்ல நியூஸ் ரீடர். ஒரு நிமிஷம். இங்க பாருங்க மோனிகா, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ரெண்டு ஓகே. ஜோக்கரா நியூஸ் ரீடரா? எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? வேண்டாம். I like that last fight. அப்பா. But actually that was a great promo. இததானே நான் சொன்னேன். அண்ட் நம்மளுடைய நண்பேண்டாவினுடைய நிறைவு பகுதி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரிக்கலனா போச்சு. சிரிக்கலனா போச்சு. இப்போ நாங்கள் டைம் ஸ்டார்ட்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நாங்கள் என்ன பேசினாலும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு. ரிவர்ஸில் நீங்கள் என்ன வேணால் பேசலாம், நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கான சிரிக்கலனா போச்சு டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
சரிங்க. ரஞ்சித் இருக்கிறாரு, அவர்கிட்ட இந்த பேட்டிக்காக கால் பண்ணும்போது நான் வந்து அநியாயம் எங்க நடந்தாலும் தட்டி கேட்பேன். அப்படியே சொன்னாரு. ஐயோ, அப்படின்னா முதல்ல அவர் அவர் வாசிக்கிற நியூஸ் தான் தட்டி கேட்கணும். அம்புட்டு தப்பு எங்க நடந்தாலும் இவர் தட்டி கேட்பாராம். இதுல ஆங்கிலமும் தமிழும் அவருக்கு இரு கண்களா. பேரறிஞர் அண்ணா அவரு. ஆங்கிலமும் தமிழும் அவருக்கு 2 கண்ணு. அவங்க சின்ன திரை லைலாவா, லைலாவே சின்ன திரையில தான் இருக்காங்க. அப்புறம் சின்ன திரை லைலா வேற, ஏற்கனவே சின்ன திரையில தான் லைலா இருக்கிறாங்க. அதுல வேற அவங்க எல்லாரும் என்னை காலேஜ் டைம்ல இருந்து என்னை லைலானே சொல்லுவாங்க அப்படின்னு. நாங்க தான் சொல்றோம், நீங்களாவது கொஞ்சம் யோசிச்சு சொல்லலாம்ல. இவங்க சரண்யான்னு போய் கூகுள் பண்ணுங்களேன், ஒரு 8 போட்டோ வரும். அந்த 8ல யார் இவங்கன்னே தெரியாது நமக்கு. ஒவ்வொரு போட்டோல ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. மேக்கப் கம்மியா, அதிகமா, சுமாரா, ஒரு 8-14 கெட்ட போடுறாங்க ஒரு நாளைக்கு. அவங்க கமலோட வேற லெவல், அதை விட வேற லெவல்ல வச்சுக்கோங்க. அதுல வேற நியூஸ் ரீடர் இல்ல, நியூஸ் ஆங்கர். ஐயா, அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அதாவது பார்த்து படிச்சா நியூஸ் ரீடர், மனப்பாடம் பண்ணி படிச்சா நியூஸ் ஆங்கர். அவ்வளவுதான், அவ்வளவுதானே. உண்மையை சொல்லுங்க. சரி, ஓகே, விடுங்க. நீங்க ஃப்ரெஷ் ஃபேஸ் ஆஃப் இந்தியா, கரெக்ட்டா? ஃப்ரெஷ் ஃபேஸ் ஆஃப் இந்தியானா என்னன்னு தெரியுமா? ஃபேஸ் வாஷ் பண்ணா ஃப்ரெஷ் ஃபேஸ். ஐயோ, அது வந்து மிஸ் இந்தியா மாதிரி அது ஒரு பட்டம். காசியப்பன் பாத்திர கடை அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க தண்டனை வச்சுட்டு இவங்க அதை சொல்லிட்டு வேற இருக்காங்க. நான் அதுதான் அப்படின்னு. மோனிகா ஆவேசமா பேசுவாங்க யூடியூப்ல. அவங்க ஆவேசமா பேசுறது அப்படியே பார்த்தோன்னு வச்சுக்கோங்கயா, குபீர்னு சிரிப்பு வரும். ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஜாலியா இருக்கும். அவங்க அரசியல் பேசுறத பார்த்தாலே ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு வச்சுங்க. நன்றிங்க. இப்போ இல்ல சிரிப்பு வராம சிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா. ஆமாங்க, ரொம்ப கஷ்டம். இப்போ நாங்க சிரிப்போம் பாருங்க. இப்போ ரிவர்ஸ், நீங்க எங்களை என்ன வேணா கழுவி ஊத்தலாம், நாங்க சிரிச்சிட்டு இருக்க போறோம். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மிஸ்டர் விக்கி அண்ட் ஃப்ராங்கியா? என்ன பேர்? ஃப்ராங்கினா ஆக்சுவலா பாம்பே ஃப்ராங்கி அப்படின்னு ரோடு கடையில இருக்கும். சாப்பாடு பேரெல்லாம் மனுஷனுக்கு பேர் வச்சு இப்படிதான். ஆனா அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்ல, அதை நான் சொல்லிதான் ஆகணும். மூஞ்சி பாத்தீங்கன்னா சைக்கிள் போட்டு உடச்சு போட்ட மாதிரி இருக்கு, அந்த சிங்க் இருக்கு. கொஞ்சம் கூட வெக்கம், சூடு, சொரண, மானம் எதுவுமே கிடையாது. அவங்க ப்ரொடியூசர் ஆக்ஷன் சொல்லி 10 வருஷம் ஆயிடுச்சுன்றாங்க. அப்ப கூட ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அப்படியே வெக்கம் கட்டது போய் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இதுல வந்து ரோலிங் சொல்றாங்க. டேக்கே வேணாம், அந்த நாய் வார்த்தை நல்ல அப்படியே வெக்கமே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அப்புறம் ப்ளீஸ் இல்ல பாவம் போதும். எங்களுக்கு யாராவது கை தட்டுங்க. எப்ப பார்த்தாலும் நாங்களே கை தட்டுவோம். ரொம்ப சந்தோஷம். உங்களை வந்து உங்களோட இன்னொரு ஃபேஸை தான் எல்லாரும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் மக்களின் நண்பேண்டா தான் அப்படின்றத இந்த ஷோ மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் கொடுத்த அத்தனை கான்செப்டுகளுக்குள்ளேயும் உங்களை கொண்டு வந்து வச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. நண்பேண்டாவை சிறப்பான முறையில் இந்த வாரம் நடத்தி கொடுத்த உங்களுக்கு எங்கள் அன்பின் அடையாளமாக ஒரு சின்ன பரிசு ப்ளீஸ். ஸ்டுடியோ 11 வழங்கக்கூடிய 3000 வர்த் கிஃப்ட் வவுச்சர் ஒவ்வொருத்தருக்கும். இன்னொரு ஃபன்ஃபில்ட் கெஸ்டோட ஃபன்ஃபில்ட் எபிசோடோட மறுபடியும் அடுத்த வாரம் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுவது அஜய் விக்னேஷ், டாம் பிராங்க் அண்ட் நன்பேண்டா பேண்ட். இது ஸ்டெப் ஸ்டோன்ஸ் ப்ரோமோட்டர்ஸ் வழங்கும் நன்பேண்டா. சொந்த வீடு வாங்க, ஸ்டெப் ஸ்டோன்ஸ் வாங்க. Co-presented by Meet and Eat. Come to life, come to me. Thank you bro. Thank you so much bro. நன்றி அக்கா.